ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது 7th சம்மு. இதில் பாருங்கள், அவங்க கொடுத்துருக்காங்க Z வந்து ஒரு பியூர்லி இமேஜினரி நம்பர்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. கொடுத்துருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கிறத Zன்னு எழுதிக்க வேண்டியது தான். காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்ன மீனிங்னா பியூர்லி Z ஈக்குவல் டு மைனஸ் Z பார் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். டு ப்ரூஃப் இது பண்ணால் போதும். சரி, ரைட்டு. அப்போது நம்ம இது ஈக்குவேஷன் நம்பர் 1 டேக்கிங் மாடுலஸ் ஆன் டேக்கிங் காஞ்சுகேட் ஆன் போத் சைடுன்னு சொல்லிட்டு காஞ்சுகேட் எடுத்தானே என்னாகும், பெரிய ஒரு கோடாக போட்டுக்க வேண்டியது தான். அப்புறம் அந்த கோடை 2 பக்கமும் தனித்தனியாக பிரித்து எழுதிக்க வேண்டியது தான். இங்கே இருக்கிற மைனஸ் அப்படியே கேரி ஆகும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன எழுதலாம்னா சிம்பிளை மாற்றி எழுதுனா முடிஞ்சு. அதே மாதிரி இங்கேயும் சிம்பிளை மாற்றி எழுதுனா முடிஞ்சு. இப்போது இந்த ரெண்டை கம்பேர் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டையும் செகண்டும் பாருங்கள். இங்கே இருக்கிறது இங்கே 1 2, அதே மாதிரி இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ மாற்றி இருக்கா? ஸோ டெஃபினட்டாக இப்படி மாற்றி இருந்ததுன்னா அது மைனஸ் தான். அது ஆக்சுவலாக 1 - 2 இருக்குது, இங்கே 2 - 1. அப்போ என்ன ஆகுது? அது Z ஈக்குவல் டு மைனஸ் Z பாருக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் வந்தாலே என்னது? இட்ஸ் அ பியூர்லி இமேஜினரி பார்ட். ஓகே, அடுத்தது இப்போ இது ரியல் நம்பர்னு வரணும். ஸோ இது எப்பவும் போல் இதை நம்ம என்ன பண்ணணும்? இதை நார்மல் ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். ஸோ மாற்றினா 2 - iன்னு வரும். அதே மாதிரி சிமிலரி லைக்வைஸ் இதையும் மாற்றினா அது 2 + iன்னு வரும். அதோட காஞ்சுகேட்டாக தான் வரும். ரைட், இங்கே பாருங்கள், இடையில என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ் சிம்பிள் இருக்குது இந்த ரெண்டுத்துக்கும். அப்போ ப்ளஸ் சிம்பிள் இருந்து அது ரியல்னா கண்டிப்பாக அது ரியலாக தான் இருக்கும். பாருங்கள், ஸோ ரெண்டுத்தையும் காஞ்சுகேட் எடுத்து மாற்றி எழுதியாச்சு. பாருங்கள், இது கொஸ்டின். ஸோ இதை மாற்றி எழுதுனா Z ஈக்குவல் டு 2 - i ஹோல் பவர் 12 ப்ளஸ் 2 + i ஹோல் பவர் 12. ஸோ பார் போட்டோன்னா காஞ்சுகேட் எடுத்து பார் போட்டால் என்ன ஆகும்னா தனித்தனியாக பிரித்து எழுதிக்க வேண்டியதாக ரெண்டுத்துக்கும். ஸோ இதுக்கு வந்து என்னது? சிம்பிள் மாற்றி எழுதுனா முடிஞ்சு. சிம்பிள் மாற்றி எழுதிட்டு இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ 1ஐயும் 2ஐயும் பாருங்கள் எப்படி இருக்குது? ராசா ஈக்குவலாக இருக்குமா? அப்போது ஈக்குவலாக இருந்தால் Z ஈக்குவல் டு Z பார். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தாங்க, போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ.